அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. நீங்க ரொம்ப நாட்களாக ஜெபித்து கொண்டே இருக்கலாம். கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்யணும், இந்தந்த காரியத்தில் எனக்கு விடுதலை வேணும், ரட்சிப்பு வேணும், நான் எதிர்பார்க்கிற பலன் பிரதிபலன் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க காத்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தையின் மூலம் உங்களோட கூட பேச விரும்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 62 அதிகாரம் 11வது வசனத்திலே, நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கூறுகிறார். அல்லேலூயா. சீயோன் குமாரத்தியாகி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தை இந்த காலை நேரத்திலே உங்களுக்கும் சொல்லப்படுகிறது. அவருடைய ரட்சிப்பு, அவருடைய பலன், அவருடைய பிரதிபலன் இந்த நாட்களிலே உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. விசுவாசத்தோடு ஆண்டவர் செய்கிற அற்புதங்களுக்காக நாம் நன்றி செலுத்தலாம். எதிலிருந்தெல்லாம் கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார்? இதே ஏசாயா 62 அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்கும் போது அவர் கொடுக்கிற ரட்சிப்பு, பலன், பிரதிபலனை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். முதலாவது வசனத்திலே பின்பகுதியிலே வாசிக்கிறோம், அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். அல்லேலூயா. நீதியை கொண்டு வருவேன். எத்தனையோ காரியங்களிலே நீங்க அநேக நாட்களாக காத்திருந்த நீதி உங்களுக்கு கிடைக்க போகிறது. அது உங்க வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். எனக்கு நீதி கிடைக்கல, நான் காத்திருக்கிறேன், ரொம்ப நாட்களாக ஜெபிக்கிறேன் சொல்றீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் ரட்சிப்பு வருகிறது, உன் பலன் பிரதிபலன் உனக்கு கிடைக்க போகிறது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் மேலே இன்னும் அதிகமாக நம்பிக்கையோடு இருங்கள். நிச்சயம் அதற்குரிய பிரதிபலன் கிடைக்கும். ஆண்டவர் உங்கள் நீதியை முளைக்க பண்ணுவார். உங்களுக்கு நீதி கிடைக்கும். உங்கள் பட்சத்திலே கர்த்தர் துணை நின்று கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். இரண்டாவது ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை பார்க்கிறோம். ஏசாயா 62 அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கும்போது, ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையை காண்பார்கள். அல்லேலூயா. ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. மகிமையை காண்பார்கள். அநேகர் இந்த நாட்களில் ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நான் உணரணும், உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும், உம்முடைய வல்லமையை நான் பார்க்கணும், அதை அனுபவிக்கணும், எனக்கு ஆண்டவரே வரங்களையும் வல்லமையும் கொடுத்து என்னை பயன்படுத்துங்க. நிறைய பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்களும் ஜெபிக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ரட்சிப்பு வருகிறது, என்னுடைய பலன் பிரதிபலன் வருகிறது, என்னுடைய மகிமை உன்னை நிரப்பும் அப்படின்னு ஆண்டவர் உணர்த்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் நெருங்குவீங்களா ஆண்டவர்கிட்ட? நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்து, ஒரு அதிசயத்தை செய்து, கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தினாலே நீங்கள் அழைக்கப்பட போகிறீர்கள். ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? 3வது வாசிக்கும் போது 4வது வசனத்தில், கர்த்தர் உன் மேல் பிரியமாக இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் சில குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகளை நினைக்கும் போது, திருமண உறவுகளை நினைக்கும் போது மிகுந்த கஷ்டமாக இருக்கும். அநேக குடும்பங்கள் இன்றைக்கு உடைந்து நொறுங்கி கொண்டே இருக்கிறது. ஒருவேளை உங்கள் குடும்பத்திலையும் இந்த ஒரு போராட்டம் இருக்கலாம். உங்கள் திருமண வாழ்க்கையில் பலத்த போராட்டங்கள் இருக்கலாம். என் வாழ்க்கை திரும்ப எனக்கு கிடைக்காதா, ரொம்ப நாள் ஜெபிக்கிறேனே, ரொம்ப நாள் காத்திருக்கிறேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பையும் பலனையும் பிரதிபலனையும் கொண்டு வரப்போகிறார். அதனால இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். அல்லேலூயா. 4வது இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, ஏசாயா 62 அதிகாரம் 6வது வசனத்திலே, எருசலேமே உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுவேன். ஆமென். நமக்கு விரோதமாக போராடுகிறது மனுஷன் அல்ல, நமக்கு விரோதமாய் போராடுகிறது அந்தகார ஆவிகள், வானமண்டலத்தின் கிரியைகள், பொல்லாத பிசாசுகள்.
எபேசியர் 6:12 நாம் இப்படி வாசிக்கிறோம். இந்த போராட்டத்தில் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்றது நம்ம ஆண்டவர் மட்டும்தான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், பிசாசின் கிரியைகளினாலே, பொல்லாத ஆவியின் கிரியைகளினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். நிறைய நாட்கள் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், எனக்கு இதுலேருந்து விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் உணர்த்துகிறார், இதோ என்னுடைய ரட்சிப்பு வருகிறது, என்னுடைய பலன் பிரதிபலன் வருகிறது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை விசேஷித்த விதமாய் பகல் முழுவதும் முழுவதும் தம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்து எந்த கிரியைகளும் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 8வது வசனத்தில், இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடேன், உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சரசத்தை அந்நியர் புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமை உள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். ஆமென். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காரியத்தை, நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறத அந்நியர் அனுபவிக்கிறாங்களா? வீணான செலவுகள் வருகிறதா? வீணான விரயங்கள் வருகிறதா? மருத்துவ செலவோ ஏதோ ஒரு காரியத்தில் வீணா விரயம் போயிட்டே இருக்கா? இன்னைக்கு கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுதலையாக்க போகிறேன். உன்னுடைய ஆசீர்வாதம் உன் கையில் நிறைவாக இருக்க போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ மீதியானதை நீ எடுக்க போகிறாய். ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் ரட்சிப்பு வருகிறது, என் பலன் பிரதிபலன் வருகிறது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களை செய்ய போகிற அந்த நல்ல தேவனுக்கு இரவும் பகலும் நன்றி செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வோம். உங்களுடைய நீதி வெளிப்படும், உங்களுக்கு மகிமை கிடைக்கும், உங்கள் வாழ்க்கை கட்டப்படும், உங்கள் வாழ்க்கையிலே பாதுகாப்பு உண்டாகும், உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் கையிலே கிடைக்கும். கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து நன்மையினால் திருப்தியாக்குவாராக. நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப கொடுத்து கர்த்தர் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? அருமையான பிதாவே, இந்த நல்ல நாளிலே நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைங்க சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா. அவங்க எத்தனையோ காரியங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. நீங்கள் கொடுத்த அந்த வார்த்தையின்படியே அவங்களுக்கு நீதி கிடைக்கட்டும், உங்களுடைய மகிமை அவர்களை நிரப்பட்டும், உங்கள் வாழ்க்கை கட்டப்படட்டும். நீங்கள் அவங்கள பாதுகாத்து அவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஆண்டவரே உம்மால் கிடைக்கட்டும். விரயங்கள் வராதபடிக்கு காத்துக்கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீ கொடுக்கிற அந்த ஆசீர்வாதமான அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you. Amen.